இது பேசுறது யாரோ பேசுறாங்க, எனக்கு கேட்க மாட்டுது. அமைதிக்கெல்லாம் அமைதி. யார் அது? யாரு யாரு? எங்க எங்க உள்ளவா? உள்ள யாருமே இல்லையே. எங்க நான் பார்க்கும்போது மறைஞ்சிடறானே. உங்க கண்ணுக்கு தெரியறான்ல? எங்க காணோம்? சரி, அவரு கூப்பிடலாமா? நம்ம கூப்பிட்டா தான். அவனதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். சரியா? நான் வரணுமா? ஆமா, நீ வந்தே ஆகணும். குளிச்சுட்டு வர, குளிக்காம வருவா? சரி, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் குளிச்சிங்களா? அவரு குளிக்க சொல்லாமா குளிக்க வேணாவா? ஏன் குளிக்கணும்? நாத்தடிக்குமா? அங்கிள், நான் தான் குளிச்சுட்டேனே. அப்படியா? ஆமா. இல்லையே, நீ குளிக்கலன்னு எனக்கு தெரியுமே. அட, தோ போச்சுல கிறிஸ்மஸ், அப்பதான் குளிச்சேன் நானே. அடப்பாவி, கிறிஸ்மஸ் போய் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுடா. ஐயோ, 6 மாசம் ஆயிடுச்சா? 6 மாசமா நீ குளிக்கலையா? அப்ப நான் அத்த கிறிஸ்மஸ் தான் குளிக்கணும். அடப்பாவி, கிறிஸ்மஸ் குளிச்சானா? நீங்க எல்லாம் குளிச்சிங்களா? யாரெல்லாம் நீ குளிச்சிட்டு வந்தீங்க? ஏய், பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லக்கூடாது. அவன் ஏன் கூட்டாளி குளிக்கவே இல்லை பாரு. சென்டெக்ஸ் வந்துங்கறான் அவன். சென்டெக்ஸ்ட் வந்தீங்களா? சொல்றான் பாரு. சரி, கூப்பிடலாமா? அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஷானியா? சாணி இல்ல, ஜானி. ஜானியா? எல்லாம் நீங்க ஒரு முறை சத்தமா கூப்பிட்டா தான் அவர் வருவாரு. நான் 1 2 3 சொன்னாதான் வருவாரு. 1 2 3 சொல்லுங்க. கேட்டுச்சா? ஜானி அங்கிள், அந்த பொண்ணு என்ன சாணின்னு சொல்லி கூப்பிடுது. சாணின்னு சொல்லுதா? எந்த பொண்ணு அது? அந்த மூலையில உட்கார்ந்து அந்த பொண்ணு முட்டை விட்டுங்கன்னு. மூலையில முட்டை விட்டுடா? ஏமா சாணின்னு சொல்றார்? சாணின்னு சொன்னா வரமாட்டாரு. ஜானின்னு சொன்னாதான் வருவாரு. நல்லா சத்தமா கூடுவோம். எனக்கு தெரியல. ஜானி, ஹாய். வந்துட்டானே ஜானி. ஏய் ஜானி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். குளிச்சிட்டு வந்தியா? குளிச்சிட்டேன். குளிக்கலையா? நீ குளிச்சிட்டேன். சரி, குளிச்ச. பல்லு விளக்கணியாடா? பல்லா? ஆமா. ஐயோ, நான் மறந்துட்டேனே. அட பாவி, குளிக்கிறத விட முக்கியம் பல்லு விளக்குறது என்னடா? இல்ல அங்கிள், காலையில எழுந்தனா அப்ப ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்? எங்க மம்மி டீ கொடுத்தாங்களா? டீ குடிக்கிற அவசரத்துல பிரஷ் பண்ண மறந்துட்டேன். இங்க எல்லாருமே அப்படிதானே வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் பிரஷ் பண்ணாம டீ குடிக்கிறீங்க? அப்புறம் எங்க மம்மி சரி சுட சுட தோசை சுட்டாங்களா? தோசை சுட்டாங்களா? சாப்பிடுற அவசரத்துல குளிக்க மறந்துட்டேன். பாவி, சாப்பிட டீ குடிக்க எல்லாத்துக்கும் முன்னாடி பல்லு விளக்குன்றதே மறந்துட்டுக்கிறான். நீங்க பல்லு விளக்குனீங்களா இல்லையா இன்னைக்கு? ஜானி கரெக்டா சொல்லுவான் யார் பல்லு விளக்குன்னா அவனுக்கு தெரியும். டேய், இந்த பையன் என் கூட்டாளி, அவன் பிரஷே பண்ணல, அவன் தெரியும் எனக்கு. எந்த கலர் சொல்லு பார்க்கலாம்? தோ கருப்பு கலர் போடுங்க நம்ம சொக்கா. கருப்பு சொக்கா யாரு? டேய், ஆமாப்பா, ஒருத்தன் போட்டிருக்கிறான்ப்பா. அவன் என் கூட்டாளி தான் அவன். அப்படியா? ஈ காட்டு தம்பி. ஏய், அவன் பல்லு விளக்குறான், அவனை கிண்டல் பண்ணாத. அவன் திருந்திட்டு இருப்பான். திருந்திட்டானா? இல்ல பிபிஎஸ் வர சொல்லி திருந்திட்டு இருப்பான். பிபிஎஸ் வந்தானே திருந்திட்டானா? ஆமா. அந்த பின்னாடி உட்கார்ந்து பிரியாக்காவுக்கு தான் பல்லு குளிக்கதே கிடையாது. பிரியாக்கா பல்லு விளக்கல குளிக்கலையா? ஆமா. அட பாவி, எல்லாரும் இப்படி பப்ளிக்ல சொன்னா எப்படிடா? எல்லாம் என் கூட்டாளி தான். ஆனா பிபிஎஸ் வந்து திருந்திடுறாங்கப்பா இவங்க. சரி, ஓகே, இதுல என்ன போட்டு விட்டுறாத. ஏண்டா சும்மாவா? சரி சொல்லு. மூக்க பிடிக்காதீங்க, நான் சென்ட் அடிச்சுக்கிறேன். அப்படியா? சரி சொல்லு. என்ன எது கூப்பிட்டீங்க? இல்ல, இந்த பசங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, உன்னை பார்க்கணும்னாங்க. எல்லாரும் இவங்க தானே கூப்பிட்டாங்க. ஜானின்னு கூப்பிட்டாங்களே. ஜானி கூப்பிட்டீங்களே, எது கூப்பிட்டீங்க? ஏன்பா கூப்பிட்டீங்க? பாட்டு பாடவா? பாட்டு பாடுவியா? சூப்பரா பாடுவேன். ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பிட்டு பார்த்து வந்துருங்க. பாத்துட்டு வரியா? அவருக்கு பாட்டு பார்த்துட்டு வராரா? ஓகே, ரெடி. சாரி காரி குழம்பு. சரி, ஓகே. சாரி காரி குழம்பா? அது ஜதி சேர்த்துக்கினேன். ஜதி சரியில்லையா? டேய், சரி கமா பத நிஷா தானே சொல்லுவாங்க. ஐயோ, ஆமா. நிஷா யார் அது? நிஷாவா? பாஸ்டர்மா, யாரு நிஷான்றாரு பாருங்க பாஸ்டர். இங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத. நீங்க தான் நிஷா. நீங்க சரி
கமா பத நீ சா அப்படின்னு ஓ டிஷானிங்களா நீ சா அப்படி என் சொன்னேன். காதல் நிஷானு கேட்டுச்சு. நீதான்டா நிசா கவுடி. சரி ஓகே, வந்த கதையை பார்ப்போம். சரி சரி நான் பாட்டு பாட்டா? சரி பாட்டு வேணுமா? நான் வேர்ல்டு கிளாஸ் பாட்டு வச்சுக்கிறேன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். பாட்டு பண்ணுமா? அவங்களும் பாடுவாங்க பாரு சேர்ந்து. சரிடா சரி பாப்போம். ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டே டே. புரிஞ்சிச்சு. அவரு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த் டே டே டேன்னு யார சொல்றாரு? ஐயோ இல்ல அங்கிள், டேனா வந்து நாலு பெரியவங்கன்னு மரியாதை இருக்குதா உனக்கு? ஐயோ இல்ல அங்கிள், அப்புறம் இல்ல அங்கிள். சரி சரி இந்த பாட்டு வேணா, நான் பக்தி பாட்டு பாட்டுமா? பக்தி பாட்டு பாடு. பாட்டுமா? பாடலாம். நான் பண்ணா ரெடியா? பிள்ளைங்களே பாட சொல்லலாமா? தம்பி பாடுங்க. ஜனகன மனகதி கந்தல விந்தா என்ன கதி. ஏன் நில்லுங்க, ஜனகன மனகதி பாடு. வேணாம் 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 வா, சரி உட்காரு. அங்கே அந்த பாட்டுல பண்ண எழுந்து நிப்பாங்கயா, தேச பக்தியா. அதுதான் சொன்ன பக்தி. வீடியோ வேற போயிட்டு இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. சரி சரி அது வேணாம். நானு கதை சொல்லட்டுமா? கதையா? யாரெல்லாம் கதை கேட்க போறீங்க? இருண்ணே நான் பாட்டு அமுத்திட்டு வந்துடுறேன். பாட்டு போட்டு பாட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? யாராவது பாட்டு போட்டுது? ஜானி பாட்டு போற நேரத்துல யார் பாட்டு போட்டுது? அவனுக்கு என் மேல பொறாம. அதான் தெரியுது எனக்கு. நான் நல்லா பாடுறேன்னு பொறாம. ஆமா ஜானி, ஜானி நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும் ஜானி. இப்போ நீ கதை சொல்ல போறியா பாட்டு பாட போறியா? ரெடியா இருங்க, கதை சொல்ல போறேன். கதை 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 சொல்ல போறார். அமைதியா இருக்கணும், கேட்கணும். சரியா? கேட்பாங்க கேட்பாங்க. ஒரு ஊர்ல பெரிய ஸ்கூலு, விவேகானந்த மாதிரி. அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ், அதோட கதை க்ளோஸ். டேய் இப்படிலாம் சொன்ன எப்படிடா விபிஎஸ்? கதை க்ளோஸா? அவ்வளவுதானா கதை? ஆமா அவ்வளவுதான். அட பாவி, உன்னை கூட்டு போன அடிதர வாங்கணும் போடுகிறே ஜானி. அங்கிள் உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன gift? தரட்டுமா? எனக்கா? ஆமா. பாத்ரா வேற ஏதாவது gift குத்துற போற? இல்ல உங்களுக்கு பிடிக்கும். அப்படியா? சரி கொடு, வாங்கிக்கிறேன் நான். கையை உள்ள விடுங்க. கையை உள்ள விடுவா? சீக்கிரம் gift கொடுங்க. கை விடுங்க, உள்ள விடுங்க. ரொம்ப வெயிட் ஆகுதேடா. ஆமா. கை விட்டுடா. எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ஒண்ணுதான் எடுக்கணும். ஒண்ணுதான் எடுக்கணுமா? ஆமா. ரொம்ப உண்மையா இருக்கு சொல்றியா? ஒண்ணுதான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்டா. சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிடுவா. என்னென்னமோ தம்பி கசக்குது. அது விஷம் ஏதாவது கலந்துக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லையா? நீ சாப்பிட்டியா? அது கசக்குது, நான் சாப்பிடலையே. கசக்குதா? ஆமா. நான் வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லவா? சாப்பிட்டு பாருங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? அது கசக்குது, நான் தான் சாப்பிடல சொல்றேன். முதல்ல சாப்பிட்டு சொல்றா, அப்புறமா கசக்குதா இல்லையான்ட்டு சும்மா என்ன சாப்பிட சொல்ற? நீங்க ஒண்ணா சாப்பிட்டு பாரு, கசக்குது. அது யாரு போட்டு குத்துருவான். ஆகாட்டு ஐயோ வாய் நட அவ்வளோ பேசுக்குது. எப்படிக்குது? கசக்குது. பாதி கட்சின்னு கூடுறா. கசக்குது. எனக்கு அன்னைக்கு சாப்பிடுங்க. கசக்குதா? ஆமா. யார் சாப்பிட்டு பார்க்க போறீங்க? ஏய் எல்லாரும் தம்பி ஜானி, நீயே சொல்லு. உங்க ஃப்ரெண்ட் யாரா கூப்பிடு. கலர் சட்டை சொல்லு. இந்த உட்காந்துக்கிற ஒரு மஞ்சள் கலர் சொக்கா. வாடா டேய், கூப்பிடுறான். உன்னதான் கூப்பிடுறான். ஜானி வாடா. இது கசப்பா இருக்குதான். உங்க ஃப்ரெண்டு சொல்றான். சாப்பிட்டு பார்த்து சொல்லு கசப்பா இருக்குதான்ட்டு. இரா சொல்லு, கசப்பா இருக்குதா? இல்ல. எப்படி சொல்லிட்டு போடா. நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது? ஐயோ அவன் போய் சொல்றான். அவனுக்கு சுகர் பேஷண்ட் போல. அது கசக்குது. அது நான் கூட சாப்பிட்டு பார்க்க நல்லா தான் இருக்கு. நீங்க ஒண்ணா இன்னும் சாப்பிட்டு பாருங்களேன். இன்னும் சாப்பிட்டு பார்க்கவா? ஆமா. ஐயோ இதோ இருக்குதா? பாப்பா குத்து இருக்குது. 2 இருக்குது. 1 கொடுங்க. கசக்குது. அது கசக்குதுன்றா. இங்க யாரா ஒரு அக்காவுக்கு சொல்லலாமா? இது கசக்காதா? இல்லையம்மா கசக்கும்னு சொல்றானே. உனக்கு என்ன பண்றான்? சாப்பிடாமே அங்கிள், எனக்கு தெரியும் அங்கிள். கசக்கும் அங்கிள். அது சாக்லேட் கசக்கும். பிள்ளைங்களா சாக்லேட் கசக்கும் தானே? அட கசக்கும்பா. போதுமா? எல்லாரும் என் பக்கம் தான்டா. கசக்கும் அங்கிள். டேய் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்டா. இது இனிக்குதுடா. நான் சாப்பிடல, கசக்குது. இந்த இது சாப்பிட்டு பாரு. ஐயோ கசக்குமே. அப்பா சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்குடா. ஆமா அங்கிள். எப்படி இருக்குது? இனிப்பா இருக்குது.
நான் ஒன்று சொல்லட்டுமா ஒன்று? எப்பவுமே சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் இனிப்பா இருக்குதா கசப்பா இருக்குதான்ட்டு. ஆமா அங்கிள். வாயில வச்ச உடனே கசப்பாகுது ஐயோ கசப்பாகுதுன்னா எப்படிடா? அதான் அங்கிள் நிறைய பேர் இப்படியே பண்றாங்க. சாப்பிடாமலே கசக்கு சொல்றாங்கல்ல. சாப்பிட்ட உடனே உனக்கு தெரிஞ்சிச்சு அது இனிப்பா இருக்குதுன்ட்டு. ஆமா அங்கிள். அப்போ சாப்பிட்டாதான் நம்மளுக்கு இனிப்புன்னு தெரியும். ஆமா. சாப்பிடலனா அது கசப்பு, அது எனக்கு பிடிக்காதுன்னு அப்படியே இருந்துரும்ல. ஆமா. அதே போலதான்டா தம்பி. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மேல கை வைக்காதீங்க, ஹாஸ்டல் காலிஞ்சிரும். சாரிடா சரிடா ஓகேடா. மண்டர் ரொம்ப அழகு. தலையில கை வச்ச கோவம் வருமா இவருக்கு? அப்பத்துல இருந்தே இப்படிதான் ரொம்ப மூக்கு பூச்சி. சரி ஓகே ஏன் மூக்கு மேலேயே உனக்கு கண்ணு? சரி நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? சாக்லேட் எப்படி இருந்துச்சு? தித்திப்பா இருந்துச்சு. ஸ்வீட்டா? தித்திப்பா இருந்துச்சா? ஆமா. ஓகே. இதே போலதான் ஒருத்தர் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு. எங்க பசங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அந்த வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை கடிச்சு பாருங்கள். கடிச்சு பாருங்களா? ஆமா. கடிச்சு ஆமா பாருங்கள். ஆமா. இல்ல எங்க பசங்க கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லி கொடுங்க வசனம். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பது சாப்பிட்டு பார்க்கணுமா? ஏங்க நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? ஆமாடா எனக்கு தெரியும் அங்கிள். உங்க பிள்ளைங்களுக்கு தெரியுதான் செக் பண்ணேன். பாத்தியா நம்மளுக்கு தெரியுதான் இவர் செக் பண்றாராம். நாங்க 5 நாள் நடத்தி இருக்கிறோம்டா. அப்படியா? ஆமா எல்லா வசனமும் தெரியும். அப்படியா? ஆமா நீ எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் இங்க வசனம் படிக்கிறாங்க, கதை படிக்கிறாங்க. ஆனா ஒழுங்கா சர்ச்சுக்கு வரதில்ல. சர்ச்சுக்கு அவங்களே கர்த்தரை ருசித்து பார்க்கிறது கிடையாது. நீ சொல்றது கரெக்ட் தான் ஜானி. அதுதான் சொன்னேன். இப்போ சாக்லேட் கசக்குது சொன்னல. ஆமா ஜானி. ஆனா சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்ச இனிப்புன்னு. ஆமா நீ சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அதே போல கர்த்தரை ருசி பார்த்தாதான் நம்மளுக்கு அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும். சூப்பர். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எல்லாரும் ஃபாரின் கடவுள்ன்றாங்க, அந்நிய கடவுள்ன்றாங்க, நம்ம கடவுள் இல்லன்றாங்க. ஆனா நமக்காக தான் உயிர் விட்டார்ன்றத மறந்து போயிடுறாங்கல்ல. ஸ்கிட்ல பார்க்கலாமா? எங்க பிள்ளைங்க வெயிட் பண்ணிங்க, வர சொல்லட்டுமா? அப்போ அங்கிள் விட்டு போறியா? பாயா அங்கிள், நான் போய் மறுபடியும் வருவேன். அப்படியா? சரி ஆமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லியா? கேள்வி கேட்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லியா? பாய் பிள்ளைங்களா. நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வரட்டுமா? போறானா? பாய் போயிட்டான். சரி ஜானி என்ன சொன்ன ஞாபகம் இருந்துச்சா? பாய். இருடா வசனம், நீ சொன்னதை கொஞ்சம் விலைக்கு சொல்ல கூட விட மாட்டற. சரி ஓகே, அவன் திரும்ப வர போறான். பாய் தம்பி. உள்ள போயிட்ட பிறகு கம்முன்னு இருங்க. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்த. அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னேன்? பயமா இருக்குதுடா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் சாக்லேட் கொடுக்கும்போது என்ன இருந்துச்சு அவருக்கு? ஐயானா அவர் சரியா சாப்பிடல, அதனால அவர் என்ன சொல்லிட்டார்? கசப்பா இருக்குன்னு சொன்னார். ஆனால் சாப்பிட்ட பிறகு என்ன சொன்னார்? இனிப்பா இருக்குது. அப்போ ஏசப்பாவை பார்த்த உடனே ஐயோ ஏசப்பா வந்து ஃபாரின் கார்டு, ஏசப்பா வந்து இந்தியாவில் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏசப்பாவை ருசித்தா தான் என்ன பண்ண முடியும்? அவர் நல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். சரியா? சொல்லாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சாக்லேட் சாப்பிட்டா தானே டேஸ்ட் தெரியுது. அதே போல் ஏசப்பாவை கும்பிட்டாதான், ஏசப்பாவை நினைச்சாதான் அவர் டேஸ்டானவரா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். நாங்கள்லாம் அவரை டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் ஏசப்பாவை டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க? பாரு இவ்வளோ பேர் டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் நல்லவர், எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. சரியா? ஓகேவா? அவன் வேறு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வர போய்க்கிறான்னு சொன்னான். சரி ஃப்ரெண்ட்ஸோடு வருவான். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆமாம், அது இல்லை. அவர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன பேர்? ஷானியா? ஜானி இல்லை, நம்மளுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனார். அவர் பாருங்கள் இன்றைக்கி குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு, பல் விளக்கிட்டு வந்திருக்கிறாரு. நம்மள என்ன பண்ணோம்? தினமும் என்ன பண்ணோம்? வெயில் காலம் வேற இல்லை. ஜூலியா கூப்பிட்டு வருவாங்களா? அப்படியா? வெரி குட். சரி 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 ஓகே, போ மகிழ். அப்படியா?
சரி 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 ஓகே. அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர போகிறான். அது வரைக்கும் என்னை பேச விட மாட்டான், கண்டிப்பாக இடையில வந்துடுவான். அதனால் வந்து நீங்கள் மைண்ட் விட்டால் பார்த்துட்டே இருங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா. அங்கிள் என்னால் பயமாக்குது. எங்கடா இருக்கிற? பசிக்குது அங்கிள், சீக்கிரம் வாங்க அங்கிள், நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம். அப்போ பசிக்குதா? உங்களுக்கு பசிக்குதா? பிரியாணி வாசனை தூக்குது எனக்கு மூக்கில். பிரியாணி வாசனை அவனுக்கு வருது, உங்களுக்கு வருதா? பசிக்கலையாப்பா உங்களுக்கு? எனக்கு பசிக்குதே. அவனுக்கு பசிக்குதா? உங்களுக்கு பசிக்கலையா? இந்நேரத்துக்கெல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணுங்க, பசிக்குது முடிங்க முடிங்க. இப்போ உங்களுக்கு பசிக்காதே? வயிறு கபா கபா கபாக்கு இருந்து. வயிறு கபா 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 கவாப்பு இருந்தா? ஆமா. கவாப்பா? கொஞ்சம் கவாப்பு வாங்கி தான் நல்லா இருக்கும். கவாப் வாங்கி தட்டுமா? சரி சரி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன், எங்க வரவே இல்லை இன்னும். வந்துட்டாங்க. அந்த வே. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஜானி எங்க 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 இங்க யோசேப்பு தான் இருக்கிறாரு அங்க. நான் அவனை போய் தேடி கூட்டிட்டு வரேன். எங்க எங்க இருக்கிறான்? ஹாய் ஹாய் பிள்ளைங்களா. இந்த அந்தோணி வேற ஆளை காணோம், எங்கனே தெரியல இந்த அந்தோணி. டே அந்தோணி, அந்தோணி சரியான சோம்பேறி. இந்த அந்தோணி எங்க இருக்கானே தெரியல. சச்சா கொஞ்ச நேரம் எங்கன்னா டீ குடிக்க கொடுத்தா அந்த பொம்பளை அந்தோணி தொந்தோணி தொந்தரா பண்ணி. ஏய் அங்க என்ன பண்ணி பேசிட்டு இருக்க? தோ வந்துட்டா மேடம். சொல்லுங்க மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அட ஒன்றும் இல்லை மேடம், சும்மா டீ குடிக்க போனேன் மேடம். என்ன இந்த டைம்ல டீ குடிக்க போனியா? ஆமா மேடம். இந்த பார்சல் எவ்வளோ நாள் இங்க இருக்கு, இன்னும் நான் டெலிவரி பண்ணாம இருக்க? ஐயோ அந்த பார்சல்ல ஏதோ பாவிக்குன்னு போட்டுக்குது, ஃப்ரம் அட்ரஸும் இல்லை, டூ அட்ரஸும் இல்லை. எங்க மேடம் நான் கொடுக்கறத? அதுல பாவின் போட்டுந்தானே பேயின் போட்டுந்தானே, நீ டெலிவரி பண்ண வேண்டியது தானே. இதை பண்ணிடுறேன் மேடம். நீங்க என்ன நோவாம சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் தானே பண்ணோம். நீ இன்னைக்கு டெலிவரி பண்ணலனா உனக்கு இன்கிரிமெண்டே கிடையாது. இன்கிரிமெண்ட் கிடையாதா? ஐயோ மேடம் மேடம் இன்கிரிமெண்ட்லாம் கை வைக்கிறீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரமா டெலிவரி பண்ணிட்டு வா. சரிங்க மேடம். ஓகே மேடம். எஸ் மேடம். நல்லா கொண்டை வச்சுனுக்கு பாரு, கொண்டை மண்டை மேலே ஒரு கொண்டை மேலே ஒரு பின்னுன்னு. செக். ஏய் என்னங்க? ஒன்றும் இல்லை மேடம், உங்களை பெருமையாக பேசியிருந்தேன் மேடம். பிள்ளைங்களா இந்த பாக்ஸ் வர ரொம்ப நாளாக இங்கேயே கிடக்குது. இந்த கிஃப்ட்டு யாருக்கு தான் போகுதுன்னு தெரில, யாருக்கோ பாவிக்குன்னுக்குது. யார் அந்த பாவி? ஃப்ரம் அட்ரஸும் இல்லை, டூ அட்ரஸும் இல்லை, எங்கடா போகிறது? சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு 2 பேர் தான் வரும். 2 பேரில் யார் ஒருத்தன் என்ன பண்ணலாம் நம்ம செக் பண்ணிடலாம். சரியா? அந்த பண்ணையாருக்கு இறக்குறோம், பண்ணையாருக்கு போய் பார்க்கலாம். ஓ பண்ணியாரோய், எங்கே போனான்னு தெரியல இந்த ஆளை காணாம போகிறான். வீட்டில் இருக்கிறான்னா தெரில, இல்லையான்னு தெரில. சரி பார்க்கலாம். ஓ ஜான் பண்ணியாரு, அட எங்கேயா போனா இந்த ஆளு? பிள்ளைங்களா கூப்பிடுறீங்களா நீங்களும்? ஓ பண்ணியாரு, ஓய் பண்ணியாரே. யார் இது சும்மா சும்மா பண்ணின்னு கூட்டின்னு இருக்கதே? அட பண்ணி இல்ல பண்ணையாரு, பண்ணையாருன்னு கூப்பிட்டவங்கள. என்னது பண்ணையாரு? இப்போ எதுக்கு என்ன பண்ணையார் ஏல விட்டுன்னு இருக்க? உங்களுக்கு ஒரு gift வந்திருக்கு. gift எனக்கு gift வந்திருக்கா? ஆமா. எனக்குலாம் யார் அனுப்புறாங்க? அட உங்களுக்கு தான் போட்டு உங்க ஊர்ல வந்தா நம்மளுக்கு உங்களுக்கு தான் வரும். இந்த பாருங்க இருக்கு பாருங்க. நீங்க தானே பாவி? நான் கிடையாது பாவி, நான் பண்ணையார். பண்ணையாரா? ஏ பாவின்னு போடுது கிஃப்ட்ல, உங்களுக்கு தான் வர நினைக்கிறேன். நீங்க தானே பாவி? நான் கிடையாது பாவி, என்ன பார்த்தா பாவின்ற. ஐயோ பாரு உன்னை என்ன பண்ண. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு தைரியம் தான் ஒரு பண்ணையார போய் பாவின்ற? இல்லங்க, ஊர்ல உங்களா சொல்லுவாங்க, அட பாவி மனுஷன் எவ்வளோ சொத்து வச்சுன்னு ஏமாத்துறான் சொன்னாங்க. அதான் நீங்க பாவின்னு நினைச்சேன். என்ன பார்த்தா உனக்கு பாவி மாதிரி தெரிதா? ஊரே ஏமாத்துற மாதிரி தெரிதா? இல்லையா? இல்ல சரி போங்க. என்னத்த தென்னதுல பாவி யாரு இருக்கிறான்னு தெரியலையே, எங்க போறான்னு தெரியலையே, யாருக்கு எங்க போறோன்னு தெரியல. பாவிங்களா என்ன அப்படி தொல்லை பண்ணி கிடக்குறீங்க? என்ன அடிக்கிறா பாரு, எப்படி அடிக்கிறா பாரு. ஐயோ என்ன அடிக்கிறாளே, எம்மா என்ன அடிக்காதம்மா, என்ன அடிக்காத.
பாவி மனுஷன் அவனை கட்டி நான் பர சொல்லுங்க சொல்லு. ஐயோ அடிக்காதம்மா இருமா. பாவி மனுஷா, உனக்கு கல்யாணம் பண்ணி நான் படுறேன் பாரு பாடு, எனக்கு இதுவே போதும். என்னை விட்டு தொலைடா பாவி மனுஷா. ஐயோ என்ன அடிக்காதம்மா, இருமா என்னம்மா. ஐயோ வீட்டை விட்டு போடா பாவி மனுஷா. இதோட உன்னாட வாழ்ந்ததே போதண்டா. பாவி என்ன இவனை கட்டி நான் படுறேன் பாரு பாடு போதும் எனக்கு. ஏய் பிள்ளைங்களா இந்த வீட்டில் சத்தம் கேட்குதுல்ல? ஓ இந்த வீட்டில் பாவி இருக்கானா? ஆமாம் போல் ஒரு நாள் சுற்றின்னு வருகிறேன், எனக்கு தெரில இங்கே தான் பாவிக்கிறா போல. ஹலோ எஸ்குசுமி, யார் அது இந்த நேரத்தில் வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணுது? இப்போதான் ஒரு பாவி கிட்ட மாட்டி மூச்சு நின்றேன், மறுபடியும் வந்து என்ன கூப்பிட்டு இருக்கான். யார் அவன்? மேடம் கொஞ்சம் உங்கள் பாவி கொஞ்சம் வர சொல்லுங்க மேடம். என்னதே பாவி வர சொல்லுவா? ஆமாம் மேடம், இப்போதான் யாரையோ பாவின்னு திட்டிருந்தீங்களே, அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம். என்னது பார்சலா? ஆமாம் மேடம். என்ன பார்சல்? நீங்கள் போய் அவர் வர சொல்லுங்க மேடம். நீ என்கிட்ட சொன்னாதான் நான் சொல்லுவேன். என்ன பார்சல் வந்திருக்கு? இல்லை மேடம், அது அவர் பேர் தான் இருக்குது, அவர் தான் வர சொல்லணும். நீ என்கிட்ட சொன்னாதான் வர முடியும். டேய் பொம்பளையாவ சும்மா தொல்லை பண்ணினே கிடக்குறா. நான் அந்த போய் வர சொல்லுங்க மேடம் அவரை. இப்போ நீ சொல்றியா இல்லை உனக்கு பேய் ஓட்டா? ஓ பேயில ஓட்டுவீங்களா? சொல்லவே இல்லை, மண்டை மேலே கொண்டை தொலை வச்சேன். பாவி மனுஷன் அச்சு அம்சன் நானு. அவர்தான் பாவி சொன்னீங்களே, அவர் தான் வாசல். அது அவன் பாவி இல்ல, என் வீட்டுக்காரு. உங்க வீட்டுக்காரர் தான் பாவி சொன்னீங்களே, போய் வர சொல்லுங்க மேடம். போங்க மேடம், கொஞ்சம் வர சொல்லுங்க மேடம், நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் டைம் வர ஆயிடுச்சு. ஐயோ பிள்ளைங்களா நல்ல வேலை நம்ம தேர்ன பாவி கச்சிட்டான்ல, இன்னைக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம போய் சேருவோம். ஆமா சீக்கிரம் அனுப்புங்க மேடம், டைம் ஆகுது. ஓய் யாராவ என்ன பார்த்து கூப்பிடுறது? சார் வணக்கம் பாவி சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்களுக்காக தான் கிஃப்ட் வெயிட் பண்ணிக்குது பாவி சார். ஓய் யாரடா பார்த்து பாவின்ற? நானாடா பாவி? என் பொண்டாட்டி என்ன பாவின்னு திட்டினாடா, நான் ஒன்றும் பாவி இல்லடா, நான் நீதிமான்றா. இதே நீதிமானா? அப்போ உங்க பேர் பாவி இல்லையா? டேய் என் பேர் கோபால்ரா. கோபாலா உங்க பேரு? அப்போ உங்க வீட்டு அம்மா உன்னை பாவின்னு திட்டினாங்களே, அப்போ பாவி இல்லையா உங்க பேரு? டேய் என்ன பாவி சொல்லி திட்டினானா நீ வந்து என்ன பாவி சொல்லுவியா? என் பேர் பாவி இல்லடா, கோபால்ரா. என்ன பார்த்தா பாவி சொல்ற? அட்ராவன புறா அட கிழட்டு பையா, இங்கே அடிச்சுட்டான அந்த கிழட்டு பையன். என்னடா இது, அங்கே போனால் அந்த பண்ணையார் அடிக்கிறான், இங்கே வந்தால் இந்த கிழட்டு பையன் அடிக்கிறான். ஐயோ அம்மா, இந்த பார்சல் டெலிவரி கொடுத்ததுல உடம்பே கெட்டுப்படி. அப்பா என்ன அடி, கிழட்டு பையனாக இருந்தாலும் செம்ம அடி. அந்த காலத்து சாப்பாடு தான் இல்லை? ஆமாம் அம்மா. ஐயோ முடியலையே. ஏப்பா இந்த பாவின்றவன் எவனே தெரியலையாப்பா, எவனோ பாவி தெரிய மாட்டேது. அம்மா பாப்ப எவனா? அம்மா எவன்டா இது, எவங்கிறான் தெரியலையே. அம்மா ஏய் பிள்ளைங்களா உங்களுக்கு யாராவது தெரியுமா பாவின்னு? யாரு? நானா? டேய் என்ன பார்த்தா பாவி மாரி தெரியுது. நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? அந்தோனின்னு கேட்டாலே ஆள் அலறுவாங்க தெரியுமா? என்னை ஊரில் அடிச்சு வச்சு காலி பண்ணானுங்கடா பாவலுங்க. ஏசுப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவியை மன்னிச்சிருங்க, நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன், இந்த பாவியை மன்னிச்சிருங்க. டே அமைதியா இருங்க. யாரோ பாவின்றாங்கல்ல? ஆமா பாத்துறோம். ஏசப்பா இந்த பாவியை மன்னிச்சிருங்க. ஏ பாப்பா ஏசப்பா இந்த பாவியை மன்னிச்சிருங்க. ஏ பாப்பா. யாரு? ஏன் பாப்பா அழுதுன்னு இருக்கிற? நான் ஒரு பாவி. ஓ நீதான் பாவியா? அடி பாவிங்களா, நான் எவ்வளவு தூரம் சுத்திங்க வந்தேன், நீதான் பாவின்னு சொல்லக்கூடாதா எனக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன்.
அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டேன் நானு, அதனால நான் பாவி தானே. ஆமா. ஐயோ நீதான் பாவியா? ஆமா, உனக்கு நான் தான் gift கொடுத்து இரு, உனக்கு gift வந்துக்குது, இரு தரேன். எனக்கு கிஃப்டா? எனக்கு யாரு கொடுத்தாங்க? இந்த பாக்ஸ்ல இந்த பாவின்னு இருக்குது, உனக்கு தான் இருக்கும். இந்த எடுத்துக்கோ, என்ன பண்றது, எடுத்துன்னு போமா. என் அம்மா நல்ல வேலை கொடுத்துருந்தா சாமி, நல்ல வேலை. எனக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு. பிள்ளைங்களா பிள்ளைங்களா, நான் அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுத்துட்டேன்ல, நான் பாவி இல்லை, அதனால தான் ஏசப்பா என்னை தண்டிச்சு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு போலல்ல. சரி, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அதில்? ஹே பிள்ளைங்களா, இந்த பாக்ஸில் நிறைய சாக்லேட் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, எனக்கு பிடிச்ச நிறைய பொருட்கள்லாம் இருக்கு இதில். நான் பாவி தானே, எனக்கு யார் இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? மகளே மகளே, யாரு? திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்பதை நீ மறந்துட்டியா? யார் என்கிட்ட பேசுறது? நான் தான் ஜீசஸ் பேசுறேன். என்னது, ஜீசஸா? ஆமா. நான் ஒரு பாவியாச்சே, என்கிட்ட நீங்க பேசுவீங்களா? ஆமா, பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தான்னு சொல்லும்ல. ஆமா ஆமா, நல்லா கவனிங்க. இங்க எல்லாருமே தவறு செய்யறாங்க, ஆனா அவங்க யாரும் அவங்க தவறு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா உன் தவறு நீ ஒத்துக்கிட்டு நீ பாவின்னு அறிக்கை செஞ்சல, அதான் வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் சொன்னல. அந்தபடி உன் பாவத்தை நீ இறக்க எடுத்துப்பணும், மன்னிச்சின. ஏன்னா நீ அறிக்கையிட்டல்ல, அதனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. போ, இனி பாவம் செய்யாத. இந்த கிஃப்ட் உனக்கானதான், எடுத்துக்கோ. காட் பிளஸ் யூ. எனக்கா ஏசப்பா? என்ன அப்ப மன்னிச்சிட்டீங்களா? ஆமா. ஏன்னா என்னோட அப்பா அம்மாவே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு என்ன அடிச்சாங்களே, ஆனா நீங்க என்ன மன்னிக்கிறீங்களே ஏசப்பா? நானு பாவத்துக்கு தண்டிக்க வரல, பாவத்திலிருந்து மீட்புக்காக தான் வந்திருக்கிறேன், சரியா? ஏன்னா நல்லா கவனி, யோசேப்பை பற்றி நம்ம கேட்குறோம்ல. யோசேப்பை அவங்க அண்ணன் தம்பிலாம் அடித்தாங்க, துன்புறுத்தி அவனை கொல்ல பார்த்தாங்க, அவனை விற்றுட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு தன் சகோதரனுக்கு மன்னித்து மனம் இறங்கினால. ஆமா, அதே போல தான் இப்போ நான் உனக்கு மன்னிச்சிருக்கிறேன், நீயும் மற்றவங்க பாவத்தை மன்னிக்கணும், சரியா? கண்டிப்பா ஏசப்பா. ஒருபோது யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, ஒரு மன்னிச்சு யோசேப்பை போல அன்பாயிருக்கு கற்றுக்கோ, சரியா? சரிங்க ஏசப்பா. பிள்ளைங்களா பிள்ளைங்களா, நான் இனி அழமாட்டேனே. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்ன ஏசப்பா என்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்க. அப்புறம் என்னை மன்னிச்ச அவரோட பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்குனாங்க. எதனால் என்னை மன்னிச்சாங்க தெரியுமா? ஏன்னா நான் என்னோட தப்பை உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. உண்மையிலே ப்ரௌட் ஆஃப் யூ உன்னை பார்த்து, சரியா? கை கொடுமா, சூப்பர்மா. நீ அழகா உண்மையிலே சொல்கிற. இங்கே நிறைய பேர் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க இல்லை, பாவம் செஞ்ச தப்பு பண்ணி பறந்து போயினே இருப்பாங்க. இப்போ சொல்ல ஒரு உதவ வச்சுருவாங்க, ஏய் அறிவில்லை உனக்கு, வயலில் உட்காந்துக்கிற அப்படின்னு திட்டு போவாங்க. ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஆமாம். யாரா ஒரு பொருள் எடுத்து வச்சுன்னா சொல்லுவாங்க, ஏய் உன் பொருள் நீ பத்திரமா பார்த்துக்கணும், கீழேருந்து நான் எடுத்து வச்சுக்கினேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நியாயம் பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாண்ணே, நான் கூட அப்படிதானே இருந்தேன். ஆமா. ஆனா எனக்கு விபிஎஸ்ல நீ எதனா தப்பு செஞ்சினா நீ ஏசப்பா கிட்ட போயிட்டு அதை அறிக்கையை செஞ்சு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்கண்ணே. அப்படியா? அதனால தானே நான் ஜெபம் பண்ண வீட்ல போயிட்டு. அதனால தான் அந்த gift உனக்கு வந்திருக்கு. ஆமாண்ணே. ஏய் அப்ப ஏசப்பா உங்களுக்கு நிறைய gift வச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொண்ணு பொருள் இல்ல, அவர் உங்களுக்கு ராஜ கிரீடம் தர போற, உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா? யாருக்கெல்லாம் அந்த ராஜ கிரீடம் வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? எனக்கு வேணும்ண்ணே. உங்களுக்கு வேணுமா? ஆமாண்ணே. கண்டிப்பா கொடுக்க போறேன், சரியா? அந்த ராஜ கிரீடம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. தேங்க்யூமா. என்ன போல இந்த பிள்ளைங்களும் அவங்களோட தவறுகள்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பாங்களானே? கேட்பீங்களா? நிஜமா? ஆமாவா? குரலே கேட்கலண்ணே. அப்ப சத்தமா சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க போலண்ணே. மன்னிப்பீங்களா? ஓகே அண்ணா, நீ வாண்ணே. அண்ணா இவர் கூப்பிடுண்ணே. அண்ணா வாண்ணே. மதன் தானே உங்கள் பேர்? என்ன பேர்? வாங்க எந்த வாங்க, எந்த சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணே நீ உட்கார். அண்ணே. அக்கா நீங்கள் வாக்கா, முட்டி போடுறக்கா, வாக்கா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அக்கா தேங்க்யூக்கா. பாய்க்கா. பாய்ண்ணே. பாய். பாய்ண்ணே. பாய். பிள்ளைங்களா பாய்.
பாய் பாய். ஆ எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சானே, யாரும் பாய் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. பஸ் எடுத்துச்சா?